டே 79க்கான முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது நெஞ்சமெல்லாம் அந்த பாடல் பாடுது. அது உடனே பாடின உடனே கானா வினோத் அப்பவே அறியிறாரு, இது நம்மளுடைய ஃபேமிலி தான் வருது அப்படின்ன உடனே அவங்களுடைய மனைவி 2 குழந்தைகள் அங்கே வந்திருக்காங்க. அதாவது பாக்கியா அப்படிங்கிற அந்த பெயர் இந்த வீட்டில் நிறைய முறை ஒளிபரப்பப்பட்டிருக்கு. யார் அவங்கங்கிறத பார்க்கறதுக்கு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, நீங்களாக தான் அந்த பாக்கியாவான்னு கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது கானா வினோத்துக்கு ஒரு டாஸ்க் வச்சிடறாங்க. ஒரு கடுமையான டாஸ்க்கை அவர் செய்கிறார். உடனே அந்த டாஸ்க்கை வெற்றிகரமாக முடித்த உடனே என்ன பிக் பாஸ் செய்யணும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன உடனே ஒரே சந்தோஷமாக கானா வினோத் உள்ளே வராரு. அப்போ அவங்க மனைவி ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ கோவப்படாத இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோவப்பட்டா நான் அப்படி இப்போ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மிஸ்ஸஸ்க்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, சில நேரங்களில் சில கோவங்களை பட்டு தான் ஆகணும். நம்ம அமைதியாகவே இருந்தோம்னு வச்சிங்களேன், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அந்த கண்டஸ்டன்ஸ் வெளிலையும் தெரிய மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லுவோம். இப்போ கோவங்கிறது தேவையில்லாத இடத்துல ஒரு பெருசாக கோவப்பட்டதில்லை, சில இடங்களில் தேவைப்பட்ட பொழுது தான். கானா வினோத் எப்போ வெளில வந்தார்னா அந்த எஃப்ஜே கூட புளிப்பு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாஸ்க் டாஸ்கில். அப்போ தான் ஒரு பயங்கரமாக நமக்கு வெளில வந்த காட்சிகள்லாம் இருக்கும். அதனால் கோவம் கிடையாது, எதிராளி நம்மளை ஒரு ஆயுதம் கொண்டு தாக்கும்போது அதே ஆயுதத்தில் அவங்கள தாக்குற அந்த முறை சிறப்பாகவே பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்களை ஷேர் பண்ணுங்கள்.